ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ட்ரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபாஸ்ட் பவுலர்னால் நீங்கள் ஒரு சில ட்ரில் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பால் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். பால் ரிலீஸுக்கும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட் பவுலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்களோட கிரிப்பு டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ஸோ உங்களோட பால் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சில ட்ரில் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் பால் ரிலீஸ் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ட்ரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் இந்த மாதிரி உங்களோட ரிஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது பால் ரிலீஸ் பண்ணுறப்போ கரெக்டாக உங்களுக்கு பால் ரிலீஸ் லென்த்தில் போய் விழும். இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்ட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி பால் ஆப்போசிட் சைடில் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுங்கள் பாலை. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ட்ரில்லு. செகண்ட் ட்ரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவுலிங் ஆமை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் சீமில் போகணும். ஓகேவா? அக்ராஸாக போகக்கூடாது, சீமில் விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பின்னாடி ஃப்ளிப் பண்ணணும், பால் கண்ட்ரோலில் இருக்கணும். பாலை ஃப்ளிப் பண்ணும்போது பின்னாடியோ இல்லை முன்னாடி இந்த மாதிரியே ஃப்ளிப் பண்ணக்கூடாது. பாலை தூக்கி போடக்கூடாது, ஃப்ளிப் பண்ணணும் பாலை. உங்களோட இந்த ரெண்டு வரலையும் பாலை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது மூணாவது ட்ரில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மூணாவது ட்ரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவுலிங் லெக், அதாவது உங்களோட லேண்டிங் லெக் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்டில் வச்சுட்டு பேக் லெக் இந்த மாதிரி பின்னாடி இருக்கணும். ஸோ உங்களோட பவுலிங் ஆக்ஷன், உங்களோட ஆக்ஷன் எந்த மாதிரி பண்ணீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி பாலை ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக பால் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட கை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நான் பவுலிங் ஆமை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். பவுலிங் ஆமை வந்து கரெக்டாக உங்களோட இந்த கண் வந்து இந்த லெஃப்ட் கை வந்து கரெக்டாக பேட்ஸ்மேனை பார்க்கணும். ஓகேவா? இதே போல் இந்த கை மேலே போகிறப்போ இந்த கை ஹிப்புக்கிட்ட வரணும். ஹிப்புக்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த கை பின்னாடி போயிடணும், இந்த கை முன்னாடி வந்துடணும். சரியா? இந்த மாதிரி நான் பவுலிங் ஆகும் பின்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாலோ த்ரூ, உங்களோட லைன் அண்ட் லென்த்து கரெக்டாக நேராக இருக்கும். நீங்கள் நினச்ச லென்த்தில் அந்த பால் போய் லேண்ட் ஆகும். ஓகேவா? இது நிறையா ட்ரை பண்ணுங்கள்.